ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாகும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த கதையை நம்பலாமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஈரான் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சின் சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு கையெழுத்திடப்பட மாட்டாது, அது மட்டும் இல்லாமல் எப்போ கையெழுத்திடப்படும் என்று சொல்லி அந்த திகதியை இன்னும் நாங்கள் தீர்மானிக்கலை, முதல்ல கையெழுத்து போடுறதா இல்லையான்னு கூட நாங்கள் இன்னும் தீர்மானிக்கலை என்று சொல்லி ஈரானிய தரப்பில் சொல்லப்படுது. இப்போ ஈரான் சொல்கிறத நம்புறதா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத நம்புறதா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த கையெழுத்து போடப்படுமா இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு அவசரப்படுறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான காரணம் என்ன, இதைத்தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம், அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட போது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறது இது முதல் தடவை இல்லை. கடந்த ஒரு மாதமாகவே சொல்லிக்கொண்டே வரார். இந்த நாங்கள் நெருங்கி வந்துட்டோம், பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நாங்கள் கையெழுத்து போடலாம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்க போது எல்லாமே நோமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி இதுக்கு முதலும் அறிவிச்சிருந்தவர். ஆனால் இந்த முறை அறிவித்தது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு உறுதியாக அறிவிச்சிருந்தவர். ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட சரி வந்துட்டுது என்று சொல்லி அதை தனியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் சொல்லியிருந்தால் இதை யாருமே பெருசாக கணக்கெடுத்திருக்க போகிறதில்லை. ஆனால் பாகிஸ்தானினுடைய பிரதமரும் கூட கிட்டத்தட்ட இதே கருத்தை சொல்லியிருக்கார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கான அந்த திகதி தருணம் நெருங்கி வருகிறது என்று சொல்லி அவர் வர சொல்லியிருந்தார். எனவே பாகிஸ்தான் பிரதமருடைய அந்த கருத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் இணையதளத்தில் ரீபோஸ்ட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தவர். எனவே நாங்கள் கையெழுத்து போட போகிறோம் என்று சொல்லி. ஆனால் ஈரான் இப்போ இறுதியாக ஈரானிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்து போடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, இன்னுமே சில பல விஷயங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கு என்று சொல்லி ஈரான் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதலாவது பிரச்சனையை லெபனான் பிரச்சனை தான். ஏனென்று சொன்னால் லெபனானில் நேற்று சனிக்கிழமை கூட பல இடங்களில் பல தாக்குதல்கள் நடைபெற்று பொதுமக்கள் கொல்லப்பட்டது, இடம்பெயர்ந்தது என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நேற்று ஒரே நாளில் மட்டும். எனவே லெபனானில் அங்கால யுத்தம் நடக்கிற வரைக்கும் இங்கால கையெழுத்து போடப்படுமா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைய இந்த ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றலாம் சொல்லியிருந்தவர். ஒன்று ஹோர்முஸ் நீரிணை முற்றுமுழுதாக திறக்கப்படுகிறது, அனைவருக்குமாக திறக்கப்படுகிறது. இதுக்கு பிறகு உலக வர்த்தகம் இயல்புக்கு திரும்புகிறது, நிறைய கப்பல்கள் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர முடியும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹோர்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கன்னிவடிகளை ஈரானே பொறுப்படுத்தி ஈரானே அகற்றி கொள்ளும் என்று சொல்லியும், அமெரிக்காவால் போடப்பட்டிருந்த முற்றுகை இருக்குதானே பிளாக்கேட், அது உடனடியாக நீக்கப்படும் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அதுக்கு பிறகு சர்வதேச அணு கண்காணிப்பு முகமை ஈரானுக்கு சென்று அங்கே சில கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். மிக முக்கியமாக ஈரான் தன்னுடைய அணு ஆயுத உற்பத்தியை மட்டுப்படுத்தும். ஏற்கனவே நிலத்துக்கு கீழே புதஞ்சிருக்கிற அந்த அணு ஆயுத கழிவுகள் டஸ்ட்டுகளை அமெரிக்கா எடுப்பதற்கு ஈரான் ஒத்துழைப்பு வழங்கும் என்று சொல்லி கணக்க விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் போடுறதாக இருந்தால் அந்த ரெண்டு நாடுகளுமே விருப்பத்தோட ஈடுபடணும், ரெண்டு நாடுகளுமே அதில் ஒரு ஆர்வமாக இருக்கணும். ரெண்டு நாட்டு அறிக்கைகளை பார்க்க எங்களுக்கு விளங்கும், ஓஹோ ஒப்பந்தம் ஒன்று வரப்போது போலாம் கிடக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அமைதியாக இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்லாம் திரும்ப அந்தரப்பட்டு கொண்டு பதறி அடித்து கொண்டு ஒப்பந்தம் பெறப்போது ஹோர்முஸ் திறக்க போது என்று சொல்கிறதுக்கு பின்னால் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு அழுத்தம் தான். உள்நாட்டில் கடுமையான அழுத்தங்களை அவர் சந்தித்து கொண்டு வர அங்கால எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கு இந்த விஷயம் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால் இந்த காரணம் இல்லை, இது ஒரு பொதுவான காரணம். ஆனால் இப்போ அறிவிக்கப்பட்டதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்று சொன்னால் நாளைக்கு திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரான்சுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த வாரம் பிரான்ஸில்
G7 நாடுகளினுடைய உச்சி மாநாடு நடக்க இருக்கிறது. எனவே அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரான்சுக்கு போறார். போயிட்டு செவ்வாய்க்கிழமை பின்னேரம் வந்து மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்களை அவர் சந்திக்கிறார். நிறைய நாடுகளினுடைய தலைவர்களை வந்து ஒன்றாக சந்தித்து உரையாடுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அப்படி சந்திக்கைக்குள்ள வந்து சில பல வர்த்தக ஒப்பந்தங்கள், வேறு சில ஒப்பந்தங்கள் போடப்பட இருப்பதாக சொல்லப்படுது. எனவே அந்த ஒப்பந்தங்களை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றிகரமாக போடணும்னு சொன்னால் இங்கே ஈரான் பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும், ஹோர்முஸ் நீரிணை வந்து திறக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் G7 மாநாட்டில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கெத்தா போகைக்குள்ள, அமெரிக்கான்ற ஒரு பெரிய ஒரு இதோட போகைக்குள்ள கட்டாயம் இந்த ஈரான் பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டிருந்தால் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். இங்கே இந்த பிரச்சனை வந்து பாதியில் இருக்கும்போது, அது வந்து நடுத்தருவில் இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போகிறதால அங்கே எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்று சொல்லி சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே செவ்வாய்க்கிழமை பின்னேரம் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளினுடைய தலைவர்களோட போட போகிற ஒப்பந்தத்துக்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுறது மிக மிக முக்கியமானது. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி எப்படியாவது ஹோர்முஸை திறந்துடணும், எப்படியாவது ஈரானோட வந்து ஒப்பந்தத்தை போட்டணும் என்று சொல்லி அவரே ஒரு ஒற்றை காலில் நிற்பதாக சொல்லப்படுது. ஆனால் ஈரான் வந்து இறங்கி வர மாதிரி தெரியல. எனவே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் போடப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்த போதிலும் கூட 90% அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுது. அப்போ மிச்சம் 10% என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் வந்து நேரடியாக அமெரிக்க பிரதிநிதிகளும் ஈரானிய பிரதிநிதிகளும் நேருக்கு நேர சந்தித்து இரண்டு தரப்புகளும் இருந்து சைன் போட்டு அந்த திட்டத்தை வந்து இப்போ கைவிட்டாச்சு. இந்த திட்டம் வந்து எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்று சொன்னால் எலக்ட்ரானிக் முறையில், அதாவது சிக்னேச்சர் என்று சொல்லுவது தானே, அந்த மாதிரி இலத்திரனியல் முறையில் வந்து சைன் வைக்கிறது. அப்போ ரெண்டு தரப்பு பிரதிநிதிகளும் நேர சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு தரப்பும் ஓகே என்று சொன்னால் அவ்வளோதான், உடனடியாகவே சைன் வைக்க முடியும். அது எத்தனை மணிக்கு வேணுமென்றாலும் சைன் வைக்கலாம், ஏமம் சாமம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் சைன் வைக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு சொன்னால் சிக்னேச்சர் தானே, வச்சுட்டா போச்சு. எனவே அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறபடியால், அப்படியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதால ஒருவேளை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படுமோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் 10% அதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உலகின் முதலாவது ட்ரில்லியனர் ஆகியிருக்கின்றார் எலோன் மஸ்க் அவர்கள். அது குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்ததாக பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், எலோன் மஸ்க் அவர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர். இவ்வளோ காலம் வந்து அவர் பில்லியனராக இருந்தவர். அவர்கிட்ட இருந்தது வந்து $பில்லியன், கிட்டத்தட்ட 300 வரையான $பில்லியன் வச்சிருந்தவர். அதனால் நீண்ட காலமாக அவர் தான் நம்பர் 1 பணக்காரராக இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு 300-350 பில்லியன் இந்த கணக்கிலேருந்து திடீரென்று ஜம்ப் ஆகி $1 ட்ரில்லியனை தாண்டி அங்கால போயிட்டார். இது வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு பாய்ச்சல். ஏன்னு சொன்னால் $1 ட்ரில்லியனில் வந்து $1000 பில்லியன் இருக்குது. $1000 பில்லியன் சேர்ந்ததான் $1 ட்ரில்லியன். ஆனால் இப்போ வந்து எலோன் மஸ்க் அவர்களுடைய சொத்து மதிப்பு வந்து 1.1 ட்ரில்லியனில் இருந்து 1.2 ட்ரில்லியன் வரைக்கும் இந்த பிட்வீன் இதுக்குள்ள வந்து இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே உலகின் நம்பர் 1 பணக்காரர், உலகின் முதலாவது ட்ரில்லியனர். அதாவது இதுவரை காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இப்படியான சொத்து மதிப்புகளை வச்சிருந்தது. ஆனால் தனி நபர் ஒரு ஆள், ஒரே ஒரு சிங்கிள் மனுஷன் வந்து இவ்வளவு பணத்தை வச்சுக்கிறது இப்போதான் முதல் முறை. எனவே இது ஒரு உலக சாதனை. உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ட்ரில்லியனர் வந்து உருவாகி இருக்கிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எத்தனையோ நாடுகளினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் இருக்கல்லோ, அதை விடவும் இது பல மடங்கு அதிகம் என்று சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு வறுமையான நாடுகள், கஷ்டப்பட்ட நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நாடுகளை விடவும் இவருடைய சொத்து மதிப்பு வந்து அதிகம் என்று சொல்லப்படுது. அது சரி, 300 தொடக்கம் 350-340 பில்லியன் இந்த சொத்து மதிப்பில் இருந்த எலோன் மஸ்க் அவர்கள் திடீரென்று எப்படி ஓவர் நைட்டில் வந்து சொல்லுவோம், இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகுறன்னு சொல்லி எப்படி ஓவர் நைட்டில் வந்து ட்ரில்லியனர் ஆனவர் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவருக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விண்வெளிக்கு வந்து ராக்கெட்ஸ் அனுப்புகிற நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் நிலவில் போய் ஆக்களை குடியேற்ற போகிறன், செவ்வாய் கிரகத்தில் போய் ஆக்களை குடியேற்ற போகிறன், அங்கெல்லாம் வந்து நாடு, நகரங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உருவாக்க போகிறேன்னு சொல்லி எலோன் மஸ்கினுடைய திட்டமும் கனவுகளும் வந்து மிகப்பெரியவை. எனவே அந்த செயல்படுத்துகிற நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். இவ்வளோ காலம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு தனி நிறுவனமாக இருந்தது. அது வந்து பொது நிறுவனமாக
நிறுவனமாக கொண்டு வரப்படையில. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பங்குச்சந்தை மார்க்கெட் இருக்கு தானே, அதுக்குள்ளே வந்து இது லிஸ்ட் பண்ணப்படவில்லை. எந்த ஒரு நிறுவனம் வந்து பங்குச்சந்தைக்குள்ள வந்து பொது வழிக்கு வருதோ அதனுடைய பங்குகளை வந்து வெளியாக்கள் வாங்க முடியுமோ அப்போ வந்து அது பொது நிறுவனம் ஆகுது. அது வரைக்கும் அது தனி நிறுவனமாக இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து தனி நிறுவனம் ஒன்றை வச்சுக்கொண்டு அதில் நிறைய லாபம் சம்பாதிச்சு நிறைய காசு வச்சிருந்தா அவரை வந்து இந்த பணக்கார லிஸ்ட்டில் சேர்க்கும் போது அந்த சொத்துக்கள் எல்லாம் சேர்க்கிறீல. அப்படி பார்க்கக்குள்ள ஏற்கனவே கனகாலமாக அவர் ட்ரில்லியனர் தான், ஆனால் அன்ஒஃபிஷியலாக இருந்தவர். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை வந்து அப்படியே பங்கு சந்தையில் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார் எலோன் மஸ்க் அவர்கள். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த நிறுவனத்தை வந்து அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு போக வேண்டியிருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வந்து விற்க வேண்டியிருக்குது. வெளியாக்கள் வந்து வாங்க வேண்டியிருக்குது. அப்படி வாங்கிக்கொள்ள உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனத்துக்கான சொத்துக்கள் வந்து இன்னுமே வந்து சேரும். ஏன் அந்த சொத்துக்களை வந்து அதிகரிக்க வேண்டியிருக்குது, பெறுமதியை வந்து அதிகரிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் செய்ய வேண்டியிருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ஆக்களை வந்து கூட்டிக் கொண்டு போக வேண்டியிருக்குது. இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. எனவே அதுக்கெல்லாம் நிதி தேவை. அதனால் வந்து தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை வந்து பொது நிறுவனமாக ஆக்கியிருக்கின்றார் எலோன் மஸ்க் அவர்கள். அப்படி ஆக்கியதன் மூலம் அந்த நிறுவனத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 40-45% பங்குகள் எலோன் மஸ்க்கு இருக்குன்னு சொல்லப்படுது. எனவே அவ்வளோ காசும் சேர்ந்தாக்கான தானே 1.1 ட்ரில்லியன்ல இருந்து இப்போ 1.2 ட்ரில்லியனாக மாறி இருக்கிறது அவருடைய சொத்து மதிப்பு. இனி அவருக்கு கிட்ட யாருமே போக முடியாது. எனவே எலோன் மஸ்க் தான் இனி காலாதி காலத்துக்கு மிக நீண்ட காலத்துக்கு ட்ரில்லியனராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் இது ஒரு வரலாற்று சாதனை என்று சொல்லலாம். எனவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.